Hey guys, welcome back to Medasini Makeup Artist. இன்னைக்கு வீடியோல Flipkartல என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா என்னோட பேர் இந்துமதி. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டேபிளை வந்து நான் Flipkartல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆஃபர்ல வந்ததுனால இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்கணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ எதுக்காக இந்த டேபிள் நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து சாரீ வந்து அயன் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சு ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த டேபிள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இதோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, வெளியே வந்துடுத்து. இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த டேபிளை வந்து வெளியே எடுத்துட்டேன். இதோட சைஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ லென்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஒரு கார்னரில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் பாக்ஸ்லேயே விழுந்துட்டுருக்கு. இந்த ப்ளைவுட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இதை அழுக்கான சீக்கிரம் வந்து தெரியாது. அதே மாதிரி இந்த 4 கார்னரில் வந்து ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. இப்படி பேக் வியூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்படி இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இப்படி லாக் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து இப்படி வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது டேபிள். இதை வந்து நான் கீழே வச்சிடுறேன். ஒரு வழியாக வந்து டேபிளை வந்து ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வச்சுட்டேன். இதோட ஹைட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஃபிலிப்ஸோட அயன் பாக்ஸ். இது வந்து ட்ரை அயன் பாக்ஸு. இதோட பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து வெயிட்டாக இருக்குது கொஞ்சம். ட்ரை அயன் பாக்ஸு. அதுவும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. என் கை அளவு தான் இருக்குது. காம்பேக்டாக இருக்குது. நம்மளுக்கு எங்கேயாவது வெளியில் கொண்டு போனோன்னா கூட கொண்டு போகலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு இது காம்பேக்டாக இருக்குது. இதில் வந்து வாரண்டி கார்டெலாம் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துடுவோம். ஒரு பிளாக் கலர் சூப்பராக ஒரு ஸ்னீக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது எப்படி நம்ம சைஸ் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே சைஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நார்மல் சைஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 6 அப்படின்னா நீங்கள் 6னே செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் டைப் மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா ஒரு ஏரேஷன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து என்னோடய கால் சைஸ்க்கு கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது. நான் எப்போவுமே வந்து 7 சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து 7 சைஸ் தான். அடுத்தது இதுவும் வந்து ஒரு செருப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மாவுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதை அம்மா வந்து ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வாக்கரோட ஒரு சாண்டல் டைப்பில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு. ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஏஜ்டு பீப்புளெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5. ஏன்னா அம்மாவோட சைஸ் வந்து 5. இது வந்து எதுக்காக வந்து நான் இதை தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து இந்த மாடல் கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இதுக்கு மட்டுமே வந்து கொரியர் சார்ஜ் வந்து 70 rupees வாங்கிட்டாங்க ஃப்ளிப்கார்ட்டில். அது ஏன்னே தெரில. இத்தனைக்கும் நான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஒன்றா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது இது வந்து இது பேர் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலாக என்னோடய ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். இடுப்பில் வந்து இப்படி கட்டுறதுக்காக. ஓகே, இதை வந்து என்னோடய இன்னொரு ட்ரெஸ்ஸுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பேர் என்னன்னு தெரில. ஒரு சரி பெல்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். மறந்து போச்சு. இது வந்து ஆக்சுவலாக சைஸ்லாம் வந்து கிடையாது. இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். இது வந்து நம்ம எவ்வளோ தூரம்னாலும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம்னாலும் இழுத்தாலும் இது வரும். ஒரு எலாஸ்டிக் டைப் தான். இதை வந்து நம்ம அழகாக இப்படி வந்து இப்படி மாட்டிக்கிட்டால் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து என்னோட இதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. வா, அடுத்தது ஓகே, இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M54ஓட ஃபோன் கேஸ் தான் இது. இதோட ப்ரைஸுமே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன்.
நல்லா இருக்குது. எதுக்கு பரவாயில்ல, இது ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த கவர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லா லாக் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.